என்னாச்சு? ஐயோ, நீ சொன்னது கேட்டதும் எனக்கு படபடன்னு வந்துருச்சுமா. நான் போய் அவ போனை எப்படி திருடிட்டு வர முடியும்? ஐயோ அத்தை, இது திருட்டு இல்ல, நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக நீங்க செய்யற ஒரு அட்வென்ச்சர். இத செய்ய வேண்டியது உங்க கடமை. நீங்க போனை எடுத்துட்டு வந்து கொடுத்தாதான் அந்த சகுந்தலாவை நம்ம வீட்டை விட்டு துரத்த முடியும். இன்னைக்கு இந்த செகண்ட்ல நம்ம குடும்ப கௌரவமே உங்க கையில தான் இருக்கு அத்தை. நிஜமாவா சொல்ற பாரதி? சத்தியமா அத்தை. நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிலைமைக்கு அந்த சகுந்தலா கிட்ட பேசுறதுக்கோ இல்ல ரூமுக்கு போறதுக்கோ எங்க யாரால முடியும்? இந்த வீடு பூரா சுத்தி வர உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த உரிமைய வச்சு ஒரு தியாகத்தை பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். என்ன பாரதி நீ அதுக்கு போய் இந்த மாதிரி ஒரு தியாகத்தை நான் பண்ணணுமா? ஆமா அத்தை, ப்ளீஸ். அது சரி பாரதி, திடீர்னு நான் என்னத்த சொல்லிட்டு அவ ரூம்ல போய் நிக்கிறது? இந்த வீட்டோட அன்னலட்சுமி கேக்குற கேள்வியா அது? எத்தனை சாப்பிடுற ஐட்டம் இருக்கு, எதையாவது அவளுக்கு சாப்பிட கொண்டு போய் கொடுங்க. அப்படியே போனை சுட்டுட்டு வந்துருங்க. என்னது, நீ போனை எடுத்துட்டு தானே வரணும்னு சொன்ன, இப்ப சுட்டுட்டு வரணும்னு சொல்ற? ஐயோ சாரி அத்தை, எடுத்துட்டு வரணுங்கிறத தான் நான் அப்படி சொன்னேன். ப்ளீஸ் அத்தை. ஐயோ, அந்த நாசமா போனவளுக்கு நான் என்னத்த கொண்டு போய் கொடுப்பேன்? ஐயோ. பாரதி, நல்ல ஐடியா. 3 நாளைக்கு முன்னாடி நான் உனக்கு மாம்பழ ஜூஸ் போட்டு வச்சேன். நீ அதை குடிக்க மறந்துட்ட. அதை எதுக்குடா கீழே ஊத்தணும்னு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு போய் பேசாம கொடுத்துட்டா. ஐயோ, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போது அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா எதுவுமே கெட்டு போகாது. அதுவும் இல்லாம உடம்புக்கு எதை சாப்பிட்டாலும் தாங்கும். நீ ஒரு நிமிஷம் இரு, வரேன். பாரதி, என்ன நல்லா பாரு. என்ன பார்த்தா போன் திருடுற மாதிரி இல்லல்ல? ஐயோ அத்தை, நீங்க வழக்கம் போல மகாராணி மாதிரி அழகா தான் இருக்கீங்க. உங்களை பார்த்தா யாரும் சந்தேகப்படவே மாட்டாங்க. நீங்க தைரியமா போங்க. Cheer up. ஸோ இப்போதைக்கு பாரதி கண்ணில் கணேஷ் பட்டிருக்கான், அவ்வளோதானே? அதை வச்சு அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இனிமே பாரதி கண்ணில் கணேஷை படாமல் பத்திரமா இருக்க சொல்லு. அது ரொம்ப 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 முக்கியம். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சவுந்தரா, வெளியில் யாரும் இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு, நான் போயிடுறேன். சரிங்க சார். சகுந்தலா, என்னம்மா நீ ஒண்ணுமே சாப்பிடாம வந்துட்டியே? உனக்காக பத்தியா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு? இந்த முட்டாள் எதுக்கு இந்த நேரத்தில் எங்க வந்து தொலைச்சா? எதுவும் எனக்கு வேண்டாம், நீங்க போங்க. ஏய், என்ன நீ எதுவும் வேணாங்கற? பேசாம இரு. வேண்டான்னு சொன்னா நான் போயிடுவேனா? இந்த வீட்ல யாருக்கும் உன்னை பிடிக்கலதான். எனக்கே உன்னை பிடிக்கலதான். ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே என் கெஸ்ட் தான். வீட்டுக்கு வந்த கெஸ்ட் யாருமே பட்டினி கிடக்க கூடாது, வயிறார சாப்பிடணும். அதான் என் விருப்பம். இதையாவது சாப்பிடுமா. அருமையான மேங்கோ ஜூஸ் ஃப்ரெஷ்ஷா உனக்காக போட்டு நிறைய ஐஸ் வேற போட்டு கொண்டு வந்திருக்கேன். அப்படிலாம் முகத்தை திருப்பிக்க கூடாது சகுந்தலா. மேங்கோ ஜூஸ் மேங்கோ ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது.
எனக்கு ஒண்ணு வேண்டாம். முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. நான் தூங்க போறேன். தூங்க போறியா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி மேங்கோ ஜூஸ் சாப்பிட்டா அப்படியே உடம்புல ஒட்டுன்னு சொல்வாங்க. வேண்டான்னு சொல்லாம இத சாப்பிடுமா. வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏய், என்ன நீ என்கிட்ட ஏன் தேத்து பேசிட்டு இருக்க? நீ இப்படி எல்லாம் பேசினா நடக்காது. நீ இந்த ஜூஸ குடிச்சாதான் என் மனசுக்கு நிம்மதிப்படும். அப்பதான் நான் இந்த இடத்த விட்டே போவேன். இல்லைன்னா போவே மாட்டேன். ஆமா. சரி, நான் குடிக்கிறேன். நீங்க போங்க. நோ, அதெல்லாம் முடியாது. நான் போனதுக்கு அப்புறம் நீ இந்த ஜூஸ குடிக்காம விட்டுட்டா நான் என்ன பண்றது? போட்ட ஜூஸ் வீணா போயிடும், என் பாசமும் வீணா போயிடும்ல. அதனால இத நீ என் கண்ணு முன்னாடியே குடி. என் கையால போட்ட ஜூஸ மத்தவங்க குடிக்கிறத பாக்குறதுல எனக்கு அவ்ளோ சந்தோஷம். நீ குடிச்சிட்டு கிளாஸ குடு, அதை எடுத்துக்கிட்டு தான் நான் போவேன். கிறுக்கச்சி அவன் என்ன அந்த கிளாஸ் அப்படியே கடிச்சு தின்னட போறா? முட்டாள் போய் தொலைய. நேரம் கட்ட நேரத்துல வந்து இம்சை பண்ணிக்கிட்டு. ஆஹா, வாயை வச்சு குடிக்கிறோளே. ஏய், இரு. என்ன பழக்கம் இது? எது? அதான் இப்படி வாய் வச்சு குடிக்கிற பழக்கம். பொம்பளை புள்ளைங்க ஜூஸ அண்ணாந்து குடிக்கணும், தெரியாதா உனக்கு? அண்ணாந்து குடி. குடி. நிஜமாவே பைத்தியமாயிட்டாளா? குடி. ஏங்க, ஜூஸ் எப்படிங்க அண்ணாந்து குடிக்க முடியும்? தண்ணிய குடிக்கிற மாதிரி தான். பொம்பளை புள்ளைங்க ஜூஸ வாய் வச்சு குடிச்சா வீட்டுக்கு ஆகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அப்பாவி பொண்ணா இருக்கியே. நான் எது சொன்னாலும் அப்படியே நீ நம்பிடுவியா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஜூஸ போய் யாராச்சும் அண்ணாந்து குடிப்பாங்களா? நான் தான் சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? பரவாயில்ல, நல்ல மெதுவா வாய வச்சே குடி. நான் போறேன். அவதான் பிறவி முட்டாள்லாம். உனக்கு எங்க போச்சு அறிவு? அவ குடிக்கிறா, நீ குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. இங்க ஒருத்த கடந்து அவஸ்தப்படுறான், தெரியல உனக்கு? அப்பா, உயிர் போய் உயிர் வந்தது எனக்கு இங்க. ஹை, சக்சஸ். மெதுவா வரலாம்ல. ஐயோ பாரதி, அப்படியே என் இதயம் வாய்க்கே வந்துருச்சு. அப்பா, ஒரே ஒரு தடவை திருட்டுத்தனம் பண்றதுக்கே நமக்கெல்லாம் இவ்ளோ பயமா இருக்கே. ஆனா அந்த சகுந்தலா கொஞ்சம் கூட பயப்படாம எப்படிதான் இந்த வேலையெல்லாம் செய்யறாலும் தெரியல. அவகிட்ட இல்லாத ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கத்த. அதுதான் நம்ம மனசாட்சி. அது இருக்கிறதுனாலதான் நாம பயப்படுறோம். இரு. டன்டடாயிங். இந்தா பாரதி, நம்பர் இருக்கா? நம்பர் இருக்கு, ஆனா இது கணேஷோட நம்பரானு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஐயோ, எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்படிதான். சொல்லு சவுந்தரா, இப்பதானே பேசின, என்ன விஷயம்?
ஏன் நான் தான் கணேஷ் பேசுறேன். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ சவுண்ட்லா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா இல்லையா உனக்கு? ஃபோன் பண்ணிட்டு ஏன் பேசாம இருக்க? ஹலோ. See? That bloody fool's voice. அவன் தான். நீ ஒன்றும் கவலைப்படாத சவுந்தலா. என் பொண்டாட்டிக்கு வாய் கொஞ்சம் ஓவரை தவிர மூளை இருக்கிற ஏரியா இருக்க அது ரொம்ப 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 கம்மி. பரவாயில்ல பாரதி, நம்ம அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஆமா அத்தை. அத்தை ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இல்லாட்டி இந்த வேலையை யாராலையும் செஞ்சிருக்க முடியாது. நீ நினைக்கிற மாதிரி அவனும் சந்தேகப்பட்டுலாம் வந்திருக்க மாட்டா. எதனா ஜூஸ் பண்ணியிருப்பா, அது மீந்து போயிருக்கும். யார் தலையில கட்டுறதுன்னு பார்த்துருப்பா, உன் ஞாபகம் வந்திருக்கும், உனக்கு கொடுக்க வந்திருப்பா. மற்றபடி இதில் டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவள் ஒரு தடவை இல்லை 100 தடவை வந்தால் கூட நீ ஒன்றும் அவளை பார்த்து சந்தேகப்படவோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாரதி, எனக்கு கூட முதல்ல கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆனா உள்ள போனதும் உன்னை நினைச்சுக்கிட்டேன். உடனே ஒரு தைரியம் வந்துச்சு பாரு. அந்த சகந்தல ஆட்டி படைச்சிட்டேன்ல. கிரேட். அப்புறம் அதே தைரியத்தோட இந்த மொபைலை கொண்டு போய் அவ ரூம்ல மறுபடியும் வச்சுட்டு வந்துருங்க. என்ன சொன்ன? இந்த மொபைலை எடுத்துட்டு வந்த மாதிரியே மறுபடியும் வச்சுட்டு வந்துருங்க அத்தைன்னு சொன்னேன். ஆஹா. எடுத்துட்டு வந்தா மட்டும் போறாதா பாரதி? இத போய் மறுபடியும் எதுக்கு அங்க வச்சுக்கிட்டு? ஆஹா, ஐயோ, நினைச்சாலும் எனக்கு கை காலம் நடுக்குதுப்பா. நான் போக மாட்டேன். நீ என்ன பண்ணு, இந்த கணேஷ் இருக்கான்ல அவங்ககிட்ட எதுக்கும் இன்னொரு ஃபோனில் பேசி என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நல்லா விசாரிச்சுக்கோ. எக்காரணத்தை கொண்டும் நான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கேன்ற விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாம். என்ன பாரதி நீ புரியாம பேசிட்டு இருக்க? அந்த குடிச்சுக்கு எதுக்கு இந்த மொபைல்லாம் தூக்கி குப்பையில போடு. ஐயோ அப்படி இல்ல. இந்த விஷயம் நல்லபடியா முடியற வரைக்கும் அவளுக்கு யார் மேலயும் டவுட்டே வரக்கூடாது. சந்தேகம் வந்துருச்சுன்னா அவ தப்பிச்சு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வேற வழியே இல்ல அத்தை. எடுக்கிறத விட வைக்கிறது ஈஸி தானே. ஆமா, அது சொல்றது வேணா ஈஸி. ஒரு தடவை நீ வேணா போயிட்டு வந்து பாரு. அப்ப அது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கே புரியும். நான்லாம் போக மாட்டப்பா. என்ன பாரதி நீ இதெல்லாம் மறுபடியும் போய் வச்சுக்கிட்டு? வேண்டாம் பாரதி. ப்ளீஸ் அத்தை, எனக்காக. இல்ல பாரதி, ப்ளீஸ் என்ன விட்டுடு பாரதி. என்ன அத்தை? ஐயோ, சொல்றத கேள். இந்த பிளான மாத்திக்க. வேணாம். பிளான் எல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தீரமான செயல் செய்யறதுக்கு இந்த வீட்டில் உங்களை விட்டு வேற ஆளே கிடையாது. ஜான்சி ராணி, நீங்க என்ன பண்றீங்க? சிஐடி சமூகத்துல மாதிரி நேரம் அந்த மொபைலுக்கு போய் டப்புன்னு வச்சுட்டு ஓடி வந்துருக்கு. உன்னால முடியும். ஏன்டா நீ இவ கூட சேர்ந்துக்கிட்டு? நான் மாட்டேன். ப்ளீஸ் அத்தை, எனக்காக நீங்க இத பண்ண மாட்டீங்களா? ப்ளீஸ். ஐயோ ஐயோ பாரதி. போங்க அத்தை. வைக்க வேணாமா? அதல்ல, மறைச்சு எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல வந்தேன். கூட்டு கலவானீங்களா? என்ன மாட்டி விடுறீங்களே? உனக்கு ஒரு ஸ்கேப் கோட் கிடைச்சிருச்சுல்ல? பாவம். ஐயோ, ஓகே, டோன்ட் வரி, நான் வரேன். சகுந்தலா. சகுந்தலா. ஐயோ, டென்ஷன் பண்ணதுக்குன்னே அலையிறாள் எனக்காவோ. என்ன ஏஜென்ட் பேசி கவு திறந்து முதல்ல வெளியே அனுப்பவன. சகுந்தலா டார்லிங். நான் தான் ஜூஸ் குடிச்சிட்டேனே, இன்னும் எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? ஜூஸ் தானே குடிச்ச? ஜூஸ் கிளாஸ் குடிக்கலையே. கிளாஸ் எடுத்துட்டு போக தான் நான் வந்தேன். அந்த கிளாஸை தூக்கி அவன் மண்டையில் அடிச்சாதான் அடங்குவா. கிளாஸ் கொடு. கிளாஸ் அங்க இருக்கு, போய் எடுத்துக்கோங்க. நானே போய் எடுத்துப்பேன். ஆனா அது நீ என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த பாவம் உன்னதான் வந்து சேரும். வேணாமா, நீயே போய் எடுத்துட்டு வந்து என் கையில கொடு. போ. என்னங்க? தேங்க்ஸ்.
நீ சொல்ல வேண்டிய தேங்க்ஸ இப்ப நான் சொல்றேன். சகுந்தலா, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்ல. முதல்ல நல்ல மேனஸ கத்துக்கோ. இன்னொரு கிளாஸ் ஜூஸ் கொண்டு வரட்டா? மேனஸ் மட்டும் இல்லடி, உனக்கு மரியாதையும் தெரியல. குட் பை. ஐயோ. முட்டாள் முட்டாள் முட்டாள். இன்னைக்கு என்ன டென்ஷன் ஆக்கி ஹார்ட் அட்டாக் வந்து சாவடிக்காமல் விட மாட்டா போல் இருக்க. ஐயோ, இன்னொரு 2 மினிட்ஸ் நாங்கள் ஒழிஞ்சிட்டு இருந்தேன், மண்டை வெடிச்சு செத்துருப்பேன். கிறுக்கச்சின்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு முட்டாளாக இருப்பான் நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. ஐயோ, இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது. நானே போய் பார்த்து யாராவது இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு போய் சேர்றேன். நீ ஜாக்கிரதையா இரு. நகரு. குட் மார்னிங் மேடம். எங்கயா உன் முதலாளி? முதலாளியா? ஓ, உங்க அப்பா சார சொல்றீங்களா மேடம்? அப்பா வாயில என்னென்னமோ வருது. இந்த கம்பெனி இப்போ உங்க பாரதி மேடம் பேர்ல தானே இருக்கு. அந்த பாரதி தான் எங்கன்னு கேக்குறேன். உள்ள இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்காங்க மேடம். இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா? மீட்டிங் போயா. நெக்ஸ்ட் வீக் போர்ட் மீட்டிங் ஏற்பாடு பண்ணு. சரிங்க மாமா. அப்பா ஆடிட்டர் வர சொல்றியா? அந்த ரிப்போர்ட். ஓ, ஒட்டுமொத்த குடும்பமும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. ஏமா, வரதுக்கு முன்னால கதவை தட்டி மே கம்மின்னு கேட்கணும். பேசிக் மேனஸ் இல்ல உனக்கு? இம்பார்ட்டன்ட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்க மேனஸ் நாலேஜ் எல்லாம் உங்க ஆசை மருமகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதானே? என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. தேவி 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 பொறுமை. இது பாரு, நீ கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டு மருமகள் ஆயிட்ட. பாரதி நம்ம வீட்டு மருமக, அவளுக்கு நீ கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. உனக்கு பிடிக்கலன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டேன் பெரியவம். சந்தோஷ், தேவி பேசினா பேசிட்டு போட்டோம், நீங்க பேசாம இருங்க. வாங்க மேடம், வாங்க. ரொம்ப நல்லவ மாதிரி அப்படி நடிக்கிறீங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் வீட்டை விட்டு துரத்தி அனுப்பினவள திரும்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவேன். தேவி, நீ கொஞ்சம் பொறுமையா கேக்குறதா இருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவளை உள்ள கூட்டிட்டு வந்ததுலயும் ஒரு காரணம் என்ன இருக்கு. காரணம்? போலாத காரணம். என்னை விட நீ பெரிய ஆளுன்னு ப்ரூஃப் பண்ணணும். அதானே காரணம். நீ தலைகீழா நின்னாலும் நீ சிதம்பரத்தோட பொண்ணு ஆக முடியாது. நான் தான் அவரோட பொண்ணு. நீ என்னைக்கா இருந்தாலும் சமோசா விக்கிறவரோட பொண்ணுதான். இவர் சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சிருக்கலாம். ஐ டோன்ட் கேர். அதுக்காக வீடே உண்டாயிடுமா? இங்க பாரு, கோவப்படக்கூடாது. நான் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். அதனால நான் அடங்கி போயிட்டேன்னு நினைக்காத. என்னைக்கா இருந்தாலும் தேவி தேவி தான். நான் மாற முடியாது. உன் திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாத. ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்னப்பா என்ன? என்னையே மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சொல்றீங்க? அவ ஏன் அவ எல்லையை மீறணும்? அவ ஏன் என்கிட்ட திமிர காட்டணும்? அந்த சவுந்தலாவை மறுபடியும் ஏன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தானே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு. Help with her explanations. I don't care. Daddy, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு third rated woman அவ நம்ம வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் blackmail பண்ணிட்டு இருக்கா. 4 தடி மாடு மாதிரி ஆம்பளைங்க இருக்கீங்க. அவள ஒரு வார்த்தை கேட்க முடியல. அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்த முடியல. வெளியில துரத்தினவளையும் உங்களால மதிக்க முடியாது. அப்படிதானே? இசே, நிதானமா பேசுமா? ஏன் இப்படி கத்துற? ப்ளீஸ் அப்பா, keep quiet. போதும் போதும். எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு எப்பவுமே மக முக்கியம் இல்ல, மகளை விட மருமக தான் முக்கியம். அவ சொல்றதுதான் வேத வாக்கு. அதுக்கு ஜாலரா தட்டுறதுக்கு இதோ மானக்கட்ட உட்கார்ந்துட்டு இருக்கானே இவன் ஒருத்தன் இருக்கான். தேவி, என்ன தேவி உன் பிரச்சனை? இல்ல என்ன உன் பிரச்சனைன்னு கேக்குறேன். நீ என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? வாயை மூட மாட்டியா? என்ன உன் ப்ராப்ளம்? வாயை மூட முடியாதா? முடியாது. எல்லாமே உன்னால் தான்டா. அந்த அந்த பொம்பளை இந்த வீட்டுக்குள்ள வந்தது காரணமே நீதான். அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. என்ன வந்து அடக்கிட்டு இருக்கியா? உன்னோட திமிரெல்லாம் உன் பொண்டாட்டி கிட்ட வச்சுக்கோ. உன் வீட்டுக்குள்ள வந்திருக்காளே அந்த பொம்பளை கிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட காட்டாத. தேவிமா, இந்த வயசுல உனக்கு எவ்வளவு கோவம் வந்தா? நாங்களாம் உன்னோட வயசுல பெரியவங்க, எங்களுக்கு எவ்வளவு கோவம் சின்னப்பா வரும்? ப்ளீஸ், நீங்க ஒண்ணு பேசாதீங்க. மான அவமானம் பார்க்காம கையை எடுத்து கும்பிட்டுட்டு அவ கால்ல போய் விழுந்தீங்களே. நீங்க என்கிட்ட பேசுற விதத்துல அவகிட்ட கொஞ்சமாவது பேசுறீங்கன்னா நம்ம குடும்பமானம் போயிருக்காதுல. நம்ம குடும்பமானம் போக கூடாதுன்னு தான் எல்லாருமா சேர்ந்து இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம். ஓ, எல்லாரும் சேர்ந்துனா அப்ப இந்த காரியத்துக்கு நீங்களும் உடந்தையா? என்ன பேசுற தேவிமா? மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ள வரதுக்கு நான் காரணம் இல்ல, உனக்கு தெரியும்ல? இல்லல. அப்ப நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க. யார் காரணமோ அவ எனக்கு பதில் கொடுக்கட்டும். என்னடி என்ன ஓவரா திமிர காட்டுற?
நான் அந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படியே ஒரேடியா போயிட்டு அர்த்தமா? திரும்ப வீட்டுக்குள்ள வந்தேன் ஒட்ட வெட்டிடுவேன். ஏய் 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 ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஓகே நீ வாயை மூடுடா, வாயை மூடு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சொல்றேனே. எகிர வந்துட்டான். உன் வீரத்தை என்கிட்ட காட்டுறியா? யாருக்கு தெரியும்? அந்த பொம்பளை அவளா வந்தாளா இல்ல நீ சொல்லிதான் உள்ள வந்தாளா? நீ பண்ணாலும் பண்ணிருப்ப தேவி, பண்ணிருப்ப. இவ்ளோ பண்ணுவேன் இத பண்ண மாட்டியா? பேச வந்துட்டான். வெக்கமா இல்ல உனக்கு? அவதான் வேணும்னா இவ எதுக்கு? இவள வீட்டை விட்டு துரத்த வேண்டியதானே? இவளையும் வச்சுட்டு அவளையும் ஏண்டா வச்சுக்கிற? ஸ்டாப் இட். ஓகே நீ வாயை மூடு, வாயை மூடு. எல்லாத்துக்கும் ஒன்னதான் குத்தம் சொல்லணும். வேண்டான்னு நான் சொன்னேன், நீ சொல்லல. புரிஞ்சுதா? அவளை வீட்டுக்குள்ள வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுறதுக்கு உனக்கு உன் பொண்டாட்டி வேற தேவைப்படுது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவ வேற அவளை வீட்டை கூட்டிட்டு வரா. எனக்கு புரியல, எனக்கு புரியல இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு. இதுக்கெல்லாம் உனக்குதான் மான அவமானம் எதுவும் இல்லைன்னா இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிற உன் பொண்டாட்டிக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஷட் அப் அண்ட் கெட் அவுட். போறேன் போறேன், கண்டிப்பா நான் போறதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன கத்துறீங்களே? இவ்வளவு நடந்திருக்கு. எல்லாரும் ஒரு வார்த்தை கத்தி பேச முடிஞ்சுதா? முடியல, கோட்டையை விட்டுட்டீங்க. இப்ப என்ன கத்திட்டு இருக்கீங்க? ரோஷமே இல்லாத ஒருத்தன், அவனுக்கு நீங்க பெரிய மனுஷன் சப்போர்ட் வேற. சீ, இந்த குடும்பத்துல நடக்கிறது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதுக்கு நான் போறேன். என்ன குடும்பமோ, நல்ல அப்பா, நல்ல பிள்ளை, நல்ல மருமக. தேவி, I asked you to get out. போறேன். இந்த குடும்பத்துல வந்து நான் போறேன்னு நினைக்கும் போது எனக்கு வெக்கமா இருக்கு. கெட் லாஸ்ட்.